With equal warmth, I extend my cordial welcome to our illustrious chairman, Dr. S. Ramamurthy Sir, Saudambika Group of Schools, the visionary, healthman and architect of our institute's excellence. Welcome, sir. கடல் சூழ்ந்திருக்கும் முத்தமிழ் கொண்டிருக்கும் முத்தமிழே முதற் தமிழே மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே இசை தமிழே நாடகத் தமிழே நாட்டிய தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே என் தமிழே. என் அன்னை தமிழுக்கு வணக்கம் கூறி என் உரையை துவங்குகிறேன். பாரதத்தின் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களே, சௌடாம்பிகா கல்வி குழுமத்தின் தாளாளர் ஐயா அவர்களே, மாண்புமிகு பள்ளி முதல்வர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மரியாதைக்குரிய பெற்றோர்களே மற்றும் என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்பது வெறும் உரிமை அல்ல, தியாகிகளின் கனவாக நமக்கு கிடைத்த பரிசு. பல ஆண்டுகள் அந்நிய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டிருந்த நம் பாரத தாயை விடுவிக்க எண்ணற்ற வீரர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து 1947 में फिर हमारा देश को अंग्रेजों की गुलामी से आजादी मिली थी। महात्मा गांधी, भगत सिंह और सुभाष चंद्र बोस जैसे महान वीरों ने देश के लिए बहुत मेहनत किया. उनके Namaste to everyone. Dr. APJ Abdul Kalam once said, "Dream, dream, dream. Dream transform into thoughts and thoughts result in action. As students, our dream and education can shape the future of our nation." அந்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறாமல் இந்த நாளை கொண்டாட முடியாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று மகாகவி பாரதியாரின் வரிகள் நம் மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விதிக்கின்றன. மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாகவி பாரதியார் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்கள் நாட்டின் விடுதலைக்காக அறுபாடுபட்டனர். சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு விலை மதிப்பற்ற பரிசாகும். அதை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒற்றுமை, ஒழுக்கம், நேர்மை, கல்வி, நாட்டுப்பற்று உடன் வாழ்ந்தால் இந்தியா மேலும் உயர்ந்த நாடாக வளரும்.